லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உனக்கு இன்னும் ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள சொல்லிடு, இல்லன்னா துப்பாக்கியாலேயே உன் மண்டைய உடைச்சிடுவேன். அம்மா எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றாங்க? மா சொல்லுங்கம்மா. என்னாச்சு ஜான்சி? அவ ஏதாவது சொன்னாளா? கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிருக்கா, இன்னும் முழுசா சொல்லல. இப்பதாம்மா விசாரிச்சுட்டு இருக்கேன். அவகிட்ட எப்படியாவது உண்மையை வாங்கிடு. அப்பதான் மங்கா பாப்பாவ கொல்ல பார்த்தவங்க யாருன்னு நமக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேம்மா. அவகிட்ட எப்படி உண்மைய வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயமா? நம்ம ஆசிரமத்துல இருந்த குழந்தை மங்காவோட குழந்தை இல்லம்மா. என்ன ஜான்சி சொல்ற? ஆசிரமத்துல இருந்த குழந்தை மங்கா குழந்தை இல்லையா? அப்போ அது யாரோட குழந்தை? அது அபியோட குழந்தைதாமா. அது அபியோட குழந்தையா? என்னமா சொல்ற நீ? ஆமாமா. ஆசிரமத்துல இருந்த குழந்தை மங்கா குழந்தை இல்ல மேடம். அது அது அபி அபி குழந்தை மேடம். ஜான்சி, அப்போ அபி இத்தனை நாளா தான் குழந்தையதான் ஊரா வீட்டு குழந்தையா பால் கொடுத்து பாசமா வளர்த்துட்டு இருந்தாளா? ஆமாமா. பாவண்டி அபி. அபி கிட்ட இந்த உண்மையை சொல்லிட்டியா? இல்லம்மா. ஏன்? என்னம்மா சொல்ற? ஏன் சொல்லல? இந்த குழந்தைய கடத்திட்டு போனவங்க அபிய அபி இப்போ ஹாஸ்பிட்டல்ல அன்கான்சியஸா உயிருக்கு போராடுற நிலைமையில படுத்த படுக்கையா இருக்காங்கம்மா. அபிக்கு ஏன் தான் அந்த கடவுள் இவ்வளவு கஷ்டம் கொடுக்கறாரோ தெரியல. வருத்தப்படாதீங்கம்மா, அபி சீக்கிரம் சரியாயிடுவாங்க. அபிய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் சும்மா விட மாட்டேம்மா. சுந்தரிக்கு போலீஸ் டார்ச்சர் கொடுத்தா அபி குழந்தைய கடத்த பார்த்தது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள உள்ள வைக்காம நான் விட மாட்டேம்மா. கண்டிப்பா பண்ணு ஜான்சி. தப்பு பண்ணவங்க அதுக்கான தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். நல்லவங்கள வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள வாழவே விடக்கூடாது. சரிம்மா, நான் போன் வைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி ஜான்சி. ஏய், உண்மைய மட்டும் சொல்லலன்னு வெயி, செத்தடி நீ.
சஞ்சீவை ஏமாத்திட்டு எப்படி ரூம்குள்ள போய் அபியோட ஆக்சிஜன் மாஸ்க கழட்டுறது? சஞ்சீவ், டேய் சஞ்சீவ், நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டா, என்னால பவரை திரும்ப கொண்டு வர முடியல. பரவாயில்ல விடு. யூபிஎஸ் மூலமா பவர் எடுத்து அபிக்கு உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. என்ன உண்மையை சொன்னாலா இல்லையா? இன்னும் எதுவும் சொல்லல மேடம். இன்னும் சொல்லலையா? உண்மையை சொல்ல போறியா இல்லையா? உண்மையை சொல்ல மாட்டியா? மேடம் சொன்னா கேளுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் நான் தப்பு செய்யல மேடம். ஏய், உண்மையை மட்டும் சொல்லலன்னு வெச்சுக்கோ, நான் இதை விட மோசமா நடந்துப்பேன். டாக்டர், அபிக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதா? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது சஞ்சு. அப்போ அபி கண்ணு முடிச்சிட்டாளா டாக்டர்? என்ன டாக்டர் அமைதியா இருக்கீங்க? அபி கண்ணு முடிச்சிட்டாளா இல்லையா? இல்ல சஞ்சு, அபி இன்னும் கண்ணு முழிக்கல. ஏன் இன்னும் கண்ணு முடிக்கல? நீங்க தானே சொன்னீங்க ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு. அப்புறம் என்ன டாக்டர்? ஆமா சொன்னேன். ஆனா கரண்ட் கட் ஆனதுனால ஒரு 10 மினிட்ஸ் ஆபரேஷனை ஸ்டாப் பண்ணி திரும்ப ஆரம்பிச்சோம் இல்லையா, அதனால அபி உடம்புல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது என்ன ப்ராப்ளம்னு எங்களுக்கு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. 1 ஹவருக்குள்ள அபி கண்ணு முழிக்கணும். இல்லைன்னா அபி உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த விஷயம் ஸ்ரீஜாவுக்கு தெரிஞ்ச ஹாப்பி ஆயிடுவா. ஏய், சஞ்சு, go. செய்யாதீங்க. விடு சஞ்சு. விடுங்க சார். என்ன விடுங்க ப்ளீஸ். என்ன பண்றீங்க? சஞ்சு சொல்றேன் சஞ்சு. விடுங்க விடு சஞ்சு. சார் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. சஞ்சு வேணாம் சஞ்சு. விடு சார், எதுக்கு அடிக்கிறீங்க? சாரி டாக்டர், நீங்க சொன்னதை என்னால தாங்கிக்க முடியல. அதான் நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இங்க பாருங்க, என் அபிக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆகக்கூடாது. அவ கண்டிப்பா கண்ணு முழிப்பா. நீங்க வேணா பாருங்க, அவ கண்டிப்பா கண்ணு முழிப்பா. உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது செஞ்சு. அபிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் எங்களுக்கும் ஆசை. ஆனா இருந்தாலும் எதுவும் சொல்லாதீங்க, இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. என் அபி கண்ணு முழிப்பா, எனக்கு அது நல்லாவே தெரியும். நான் அபிய பார்க்கணும். போய் பாருங்க, அபியை காட்டுங்க. வாங்க சார். பாப்பா, உங்க அம்மா கண்ணு முழிப்பா, நம்மளை விட்டுட்டு போக மாட்டா. அபி, டாக்டர் 1 ஹவருக்குள்ள நீ கண்ணு முழிக்கலன்னா அப்புறம் எப்பவுமே நம்ம குழந்தை இங்கதான் இருக்கா. அபி, எப்படியாவது கண்ணு முடிச்சு திரும்ப வந்துரு, என்னை விட்டு போயிடாத. நீ போயிட்டா அப்புறம் நானும் பாப்பாவும் அனாதி ஆயிடுவோம்.
என்னை ஏமாத்திராம திரும்ப வந்துரு. நீ இல்லாத வாழ்க்கை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அபி. நீ என்னை விட்டு போயிட்டேன்னா அப்புறம் நானும் உன் கூடவே வந்துடும் பாத்துக்க. சார், பேஷண்ட்டும் பிறந்த குழந்தை மாதிரி தான் சார். அவங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைவா தான் இருக்கு. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தா தான் கியூர் ஆவாங்க. அதனால புரியுது புரியுது சிஸ்டர். டேய், இந்த ஸ்டேஷன் தானே ரவி சொன்னது? ஆமா, ஸ்டேஷன்ல சுந்தரின்னு ஒருத்தி இருப்பாளாம். அவளை தான் கொல்ல சொன்னான். நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில இருங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். இதுக்கு மேல எனக்கு பொறுமை கிடையாது. இப்ப நீ உண்மைய சொல்லல, கண்டிப்பா உன்னை கொன்னுடுவேன். அவங்க சொன்ன பிளான் படியே நான் அவளை போய் கொன்னுட்டு வந்துடுறேன். ஏ, இப்ப சொல்ல போறியா இல்லையா? இன்னும் சாப்பிடலையா? இல்லப்பா. ஏன்? ஏய், என்ன வேணும்? என்ன மேடம், எப்படி ஏய், இருக்கீங்க? என்னடா? ஏய் ஏய், பக்கத்துல வந்து திரும்ப. பத்தியரா சொல்றல. ஏய் ஏய், ஏய். ஏய். ஏய், பக்கத்துல வந்து அறுத்துருவேன். கத்திரா நடிப்போ. கத்திரா கத்திரான்றல அறுத்துருவேன். மேடம், என்னாச்சு? யாரோ 4 பேரு பாக்குறதுக்கு ரவுடிங்க மாதிரி இருக்காங்க மேடம். அவங்க சுந்தரிய கேட்டு நம்ம கான்ஸ்டபிள் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க மேடம். அப்படியா? ஆமா மேடம். யார் அது? மரியாதை கத்திரா எல்லாம் அமைதியா இருங்க. கத்திரா ஏய், பக்கத்துல வந்து அறுத்துருவேன். ஏய், கத்தி கீழே போடுங்க. வேணா. யாராவது கிட்ட வந்தீங்க, கழுத்து அறுத்துருவேன். ஏய், நான் சுந்தரிய போட்டு தள்ளுற வரைக்கும் இவன் கழுத்துல இருக்க கத்தியை எடுக்காதடா. மேடம், ஏய், போறா மேடம். கதவு திற. வேண்டாம். ஏய், கிட்ட வராத. யார் நீ? யாருன்னு தெரிஞ்சாதான் சாவியா? காப்பாத்துங்க. ஏய், ஸ்ரீஜா மேடத்தை பத்தி வாயை துறக்க கூடாதுன்னு தான் நான் உன்னை கொல்ல வந்திருக்கேன். வேண்டாம், என்ன விட்டுரு. அப்படிலாம் விட முடியாதுமா. உன்னை கொல்றதா சொல்லி நாங்க பணம் வாங்கிட்டோம். நீ செத்துதான் ஆகணும். உன் சங்க அறுத்துட்டு தான் போவேன். வேணா. பக்கத்துல வராத, கழுத்து அறுத்துருவேன். ஏய். 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 டேய், விடுங்கடா. டேய், டேய், விடுங்கடா, சொன்னா கேளுங்கடா. ஏய், எவனாவது கிட்ட வந்தீங்க, உங்க மேடத்தை போட்டு தள்ளுருவேன். டேய், விடுங்கடா. கேளுடா, விடுடா. ஏய், ஒரு
ஒரு அழுத்துன்னு போய் சேர்ந்துருவ. மேடம் சுற்றாதீங்க மேடம், சொல்றதை கேளுங்க மேடம். வேணாம் மேடம், மேடம் விட்டுருங்க மேடம். வேணாம் மேடம், சொல்றதை கேளுங்க மேடம். சுற்றாதீங்க மேடம், வேணாம் மேடம். கத்திய கீழே போடு. ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து கொலை பண்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? உன்னை அனுப்புனது யாரு? மேடம் வேணாம் மேடம், சொல்லு. சுற்றாதீங்க மேடம். संजीव संजीव அபி கண்ணு முழிச்சிட்டியா அபி? அப்புறம் நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேனா சஞ்சீவ்? டாக்டர் நீ கண்ணு முழிக்கிறது கஷ்டம்னு பயமுறுத்துறாரு அபி. சஞ்சீவ் நீ எதுக்கு டாக்டர் சொல்றதெல்லாம் நம்புற? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என்ன உன்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நான் சாவோட விளிம்புல இருந்தாலும் அந்த யமனை எதிர்த்தாவது உனக்காக நான் திரும்பி வருவேன் சஞ்சீவ். நான் டாக்டர் சொன்னதெல்லாம் நம்பல அபி. எனக்கு தெரியும் நீ திரும்ப கண்டிப்பா வருவேன். அபி 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 எங்க எங்க போன? கனவா? அபி இன்னும் கண்ணு முடிக்கலையா? நான் கண்ட கனவு நிஜமாகும் அபி. கண்டிப்பா நீ கண்ணு முடிச்சு எழுந்து வருவ. நம்ம பாப்பாவை தூக்கி கொஞ்சுவேன். அபி கண் முடிச்சிட்டாங்களான்னு சஞ்சீவ்க்கு கால் பண்ணி கேட்போம். ஜான்சி மேடம், சொல்லுங்க ஜான்சி மேடம். சஞ்சீவ் ஜான்சியோட போன்ல பேசுறானா? சஞ்சீவ் இப்ப அபி எப்படி இருக்காங்க?
அபிய கொல்ல ரவுடிங்க வந்தாங்களா? என்ன சஞ்சய் சொல்றீங்க? அபிக்கு ஒன்றும் ஆகல. நான் ரவுடிங்களோட சண்டை போட்டு அபியை காப்பாத்திட்டேன். சஞ்சய், இதெல்லாம் பண்றது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல மேடம். தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவனை கொன்னே போட்டிருப்பேன். எனக்கு தெரியும் சஞ்சய்.